ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட் டெக் தமிழ். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நம்ம மேரேஜுக்கு, ஃப்ளெக்ஸுக்கு, இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் ஃபாண்ட், அதாவது ஸ்டைலிஷான எழுத்துக்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நம்மள்ட்ட வந்து பிஎஸ்டி ஃபைலாகவே இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். அதை ரீஎடிட்டபிளும் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த வேர்டு எடுத்துகிட்டு நம்மளுக்கு வேறு எந்த வேர்டு வேணும் அப்படிங்கிறதையும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 70+ கிட்ட இருக்கும் நம்மள்ட்ட இப்போ இருக்கிறது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உழைப்பில் அப்படி இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஃப்ளெக்ஸுக்கு, போஸ்டருக்கு, இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் ரீஎடிட்டபிள் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதை வேறு எதுவும் மாற்றணுமா அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த திருவிழா, இந்த மாதிரி ஃப்ளெக்ஸு, போஸ்ட்ரு, இந்த மாதிரி இடங்களில் இந்த நெருப்பு அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, கொஞ்சம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கலர் என்ன கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளெக்ஸு, போஸ்ட்ருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாமே குவாலிட்டி வைஸாகவும் நல்லாவும் இருக்கும். இது போக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மேரேஜுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், வாழ்த்துக்கள், அப்புறம் திருமண விழா, இந்த மஞ்சள் நீராட்டு விழா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மள்ட்ட வந்து இருக்குது. அது போக ஒரு 20 கவிதை இருக்கிற ஒரு பிஎஸ்டி ஃபைல் நம்மள்ட்ட இதோட தான் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்வேர்டு வந்து நம்ம ஜிப் ஃபைலில் இருக்கும். நான் வந்து டவுன்லோட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து பாஸ்வேர்டு போட்டிருக்கோம். அந்த பாஸ்வேர்டுக்கு வந்து நம்ம வீடியோக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் மட்டும் ஃபுல்லாக பார்த்தீங்க, ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இதுக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னா, எல்லாமே ஈஸி. எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பே பண்ணி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்டுக்காண்டி ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் கெட்டபிள் தான். என் பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ எல்லார் மாதிரியும் நான் ரொம்ப சின்னமாக அப்படிலாம் போடல. எல்லாமே பெரிய பெரிய லெட்டர்ஸாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபைல் தான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மேரேஜுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஃபாண்ட்ஸ், இந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் எடுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எல்லா வேர்ட்ஸுமே எடுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வேலை. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு வியூ கவுண்ட்ஸை கூட்ட தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறது அப்படிங்கிறது வரும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்டேன் வீடியோஸ், ஒரு 5 to 6 வீடியோஸ் போட்டேன். அகைன் வந்து நான் ஸ்டாப் பண்ணேன் 1 மந்த். அது வந்து பர்சனல் இஷ்யூஸ் இருந்துச்சு. ப்ளஸ்ஸு நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் ஒர்க்கும் பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் அதுவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து இப்போ திருப்பி நான் ஓகே, சப்ஸ்கிரைப் கவுண்டும் கூட்டிகிட்டு தான் இருந்துச்சு. சரி ஓகே, வியூஸும் ஓரளவு நல்லா வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் சரி நம்ம அதுக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அகைன் கண்டினியூ பண்ணேன். ஸோ எல்லாமே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க கண்டினியூவாக நம்மளை பார்த்துக்கிறதுனால தான். ஸோ கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து கெட்டபிளாக தான் இருக்கும். ஸோ வந்து இதை நீங்கள் அப்படியே தூக்கி ஃப்ளெக்ஸில் வச்சு உங்களுக்கு என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ அந்த மாடிஃபிகேஷனை தூக்கி போட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே அரௌண்ட் ஒரு 1 GB இருக்கும் ஃபைல். நம்மள்ட்ட இருக்க ஃபைல் மொத்தமாக சேர்த்து ஒரு அரௌண்ட் ஒரு 1 GB இருக்கும். ஸோ அதை நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு ரேர் ஃபைலாக கொடுக்குறேன். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா வேர்டுமே நீங்கள் வந்து தனித்தனியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மெர்ஜாக இருந்துச்சுன்னா அன்லிங்க்லேயே இருக்கும். செலக்ட் லிங்க் லேயர் கொடுத்துட்டு அன்லிங்க் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாகிடும். அது போக அந்த சொன்னல ஒரு 20+ கவிதை. ஸோ என்னென்னா, நம்ம ஒரு ஃப்ளெக்ஸ் ஃப்ரேமுக்காக இருக்கட்டும், ஃப்ளெக்ஸ் டைப் ஃப்ரேமுக்காக இருக்கட்டும், இல்லை ஃப்ளெக்ஸுக்காக இருக்கட்டும், மேக்ஸிமம் என்ன கேட்பாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கவிதை எழுதி போடுங்க ப்ரோ. அப்படிங்கும்போது நம்ம அப்போதைக்கு போய் கூகுளில் தேடி டைப் பண்ணி எடுத்து அதை கொண்டாந்து போடுறது சிரமம். ஸோ அதுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், கெட்டபிளாகவும் இருக்கும். ஸோ டக்குன்னு எடுத்து போட்டு நீங்கள் பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அந்த விநாயகர் சதுர்த்தி, இந்த விநாயகர் சம்மந்தமாக அதுக்கான இது அந்த மாதிரி நம்மள்ட்ட இருக்குது. எல்லாமே இதெல்லாம் பத்திரிக்கையில் மேலே வைக்கிறதுக்கு, அல்லது ஒரு ஃப்ளெக்ஸ் எடிட் பண்ணுறீங்கன்னா ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பேருக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு உள்ளது தான்
இது. ஸோ இதுவுமே நம்மள்ட்ட இருக்குது. இது போக நான் நிறையா இதை வந்து உங்களுக்கு வந்து அன்லாக் பண்ணி காட்டலை, ஓப்பன் பண்ணி காட்டலை. ஸோ எல்லாத்துலேயுமே நல்லா பர்ஃபெக்டாக உள்ளது. ஸோ ஒரு யூஸான ஃபுல்லாக தான் நான் வச்சுருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லுவே. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸி டு ஆக்சஸ் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இதுக்கு செலவு பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். ஸோ உங்களால் ஈஸியாக அது பண்ண முடியும். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிக்காக இருக்கும். ஒவ்வொன்றும் இதெல்லாம் நீங்கள் ஃப்ளெக்ஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தனியாகவே தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஸோ ஃப்ளெக்ஸ் நல்லா இருக்குது, ஸோ கண்டினியூவாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து எடுத்து வைக்கிற மாதிரி தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன், ஒரு நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். பாய்.